ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு பிஏ புக். இன்றைய வகுப்புல 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் புக்ல கொடுத்திருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லெசனான இயக்க விதிகளில் இருக்கக்கூடிய புக் பேக் வெர்ஷன்ஸ் தான் வந்து பார்க்க போறோம். ஆல்ரெடி இந்த லெசன்ஸ்க்கான டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் கிளாஸஸ் கொடுத்தாச்சு. ஒரு 3 வீடியோ கிளாஸஸ் இந்த ஒரே ஒரு லெசனுக்காக இருக்கும். ஏன்னா இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கும். எப்போ ஒண்ணு மாறுதும்பாங்க, ஒண்ணு குறையுதும்பாங்க. ஆனா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி பேசியிருப்பாங்க. ஸோ அதனால கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால ஒரு 3 கிளாஸ் போயிருக்கும். பிகாஸ் டீடைல்டா எக்ஸ்பிளனேஷன் போனதுனால அண்ட் ரிப்பீட் பண்ணியிருப்போம். ஏன்னா அது உங்களுடைய மைண்ட்லயே ஏறணும்ல. நான் ஒன்ஸ் சொல்லிட்டா புரிஞ்சிடாதுல்ல. ஸோ அதனால ஒரு 2 வாட்டியாவது அந்த ஒவ்வொரு கான்செப்ட்டுமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம். ஸோ இன்கேஸ் நீங்க அந்த வீடியோ கிளாஸஸ் பார்க்கல அப்படின்னா அதுக்கான வீடியோ லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைய வகுப்புல இந்த புக் பேக் வெர்ஷன்ஸ் மட்டும் பார்க்கலாம். இந்த புக் பேக்லயே வந்து உங்களுக்கு மாதிரி கணக்குகள் அப்படின்னு சொல்லி 3 கணக்குகள் இந்த பகுதியில இருந்து கொடுத்திருப்பாங்க. அதை பார்த்துட்டு இந்த புக் பேக் வெர்ஷன்ஸ் என்னங்கிறதையும் பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் 5 கிலோகிராம் நிறையுள்ள பொருளொன்றின் நேர்கோட்டு உந்தம். உந்தம்னா பீன்னு அர்த்தம். கிலோகிராம் அப்படின்னா என்னது? நிறை அப்படின்னு அர்த்தம். நிறைனா என்னது? எம் அப்படின்னு எடுத்துப்போம். இது வந்து நிறை. அப்ப 5 கிலோகிராம் நிறை இருக்கு. பொருளொன்றின் நேர்கோட்டு உந்தம் பீங்கிறது 2.5 கிலோகிராம் மீட்டர் per செகண்ட்ஸ் அப்படின்னா திசை வேகம் என்னன்னு கேக்குறாங்க. சோ உந்தம் தானே கொடுத்திருக்காங்க. உந்தத்துக்கான ஃபார்முலா என்ன? நிறை இன்ட்டு திசை வேகம். அப்ப நிறை இன்ட்டு திசை வேகம் அப்படிங்கும்பொழுது இங்க உங்களுக்கு நிறையும் தெரியும், உந்தமும் தெரியும். திசை வேகம் தான் வேணும். அப்ப திசை வேகத்தை மட்டும் இந்தாண்ட வச்சுக்கோங்க. இந்த நிறை இங்க மல்டிபிள் இருக்கிறது இந்த சைடு வந்தா என்ன ஆகும்? டிவைட் ஆகுமா? அப்ப திசை வேகம் v ஈக்குவல் டு p பை m அப்படின்னு வந்துடும். ஏன்னா இது m, இது v, இது p. அப்ப இங்க m மல்டிபிள் இருக்கிறது இந்த சைடு வந்துச்சுன்னா என்ன ஆகும்? டிவைட்ல வந்துடும். அவ்வளவுதான். சோ அப்ப நேர்கோட்டு உந்தம் p ஈக்குவல் டு நிறை இன்ட்டு திசை வேகம். அப்ப திசை வேகம் ஈக்குவல் டு உந்தம் பை மாஸ். ஓகேங்களா? உந்தம் எவ்வளவு? 2.5 by கிலோகிராம் எவ்வளோ? 5. ஸோ அப்போ டிவைட் பண்ணீங்கன்னா 1 டைம்ஸ் 0.5 டைம்ஸ். அப்போ 0.5 இங்க இந்த யூனிட்டும் ரொம்ப முக்கியம். ஸோ அதையும் சேர்த்தே பார்த்துருவோம். இப்போ இந்த இடத்துல உந்தம்க்கு என்ன வரும்? என்ன யூனிட் உந்தத்துக்கு? கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட்ஸா? அப்போ 2.5 கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட்ஸ்னு இருக்கும். டிவைடட் பை அடுத்தது என்னது? நிறை. நிறை என்னது? 5 கிலோகிராம். இப்போ 5 கிலோகிராம். ஓகேங்களா? ஸோ இப்போ 1 5s are 5, 0.5 5s are 2.5 வந்துடும். இந்த கிலோகிராமுக்கு இந்த கிலோகிராம் கேன்சல் ஆயிடும். அப்ப மீதி என்ன யூனிட் மட்டும் தான் இருக்கு? மீட்டர் பர் செகண்ட்ஸ். ஸோ அதுதான். அப்ப 0.5 மீட்டர் பர் செகண்ட்ஸ். இதுதான் வந்து ஆன்சர். இங்க வந்து செகண்ட்ஸ் கீழே எழுதாம நான் ஒரே லைன்ல எழுதணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் இதுக்கு பவர்ல -1 போட்டுக்கணும். ஓகேங்களா? அவ்வளவுதான். முடிஞ்சு. இதுதான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின்கான ஆன்சர். அடுத்த செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஒரு கீழ் முனையில் இருந்து, கீழ் அப்படின்னா என்னன்னா இப்போ ஒரு டோர் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டோர் வந்து இந்த செவுத்தோட இந்த பாயிண்ட்ல இணைஞ்சிருக்கு. இது சுவர். இந்த சுவரோட வந்து இந்த டோர் இருக்கு அப்படின்னா இததான் வந்து கீழ் முனைன்னு சொல்லுவாங்க. அந்த ஹிஞ்ச் இருக்குல்ல டோர்ல, சோ அந்த ஹிஞ்ச் இருக்க பகுதியை தான் வந்து கீழ் முனைன்னு சொல்லுவாங்க. கீழ் முனையிலிருந்து 90 சென்டிமீட்டர் தூரத்தில் கைப்பிடி கொண்ட கதவு ஒன்று 40 நியூட்டன் விசையை கொண்டு திறக்கப்படுகிறது அப்படின்றாங்க. அப்போ இந்த சுவர்ல இருந்து, அதாவது இந்த கீழ் முனையில இருந்து இந்த கைப்பிடி இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 90 சென்டிமீட்டர்ஸ். எவ்வளவு டிஸ்டன்ஸ்? 90 சென்டிமீட்டர்ஸ். சோ இப்ப நான் போய் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து இந்த கதவை திறக்கிறேன். அப்ப நான் எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுக்கறேன்னா 40 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுக்கறேன் அப்படின்னா இந்த கதவின் கீழ்முனை பகுதியில் ஏற்படக்கூடிய திருப்புத்திறன் என்னன்னு கேக்குறாங்க. டார்க் என்னன்னு கேக்குறாங்க. வேற ஒண்ணுமே இல்லை. சோ அப்ப திருப்புத்திறனுக்கான ஃபார்முலா என்ன? திருப்புத்திறன் which is equal to இந்த ஃபோர்ஸ் இன்ட்டு இந்த டிஸ்டன்ஸ். அவ்வளவுதான். இந்த ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். இப்போ ஃபோர்ஸ் எவ்வளோ? 40 நியூட்டன். தூரம் எவ்வளோ? 90 சென்டிமீட்டர். நியூட்டன் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியணும். 1 நியூட்டன் அப்படிங்கிறது கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் தான் வந்து ஒரு நியூட்டன். அப்ப இந்த 40 நியூட்டன் அப்படிங்கிறது 40 கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்னு எழுதிக்கணும். ஓகேங்களா? அப்ப 40 கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் இன்ட்டு ஃபோர்ஸ் இன்ட்டு என்னது? டிஸ்டன்ஸ். இது மீட்டர்ல இருந்துச்சுன்னா இதையும் மீட்டர்ல மாத்திக்கோங்க. இங்க கொடுத்திருக்கக்கூடிய டிஸ்டன்ஸையும் மீட்டர்ல மாத்திக்கோங்க. அப்ப 90 சென்டிமீட்டர் மீட்டருக்கு மாத்தினா என்னது? 0.9 மீட்டர். ஏன்னா 1 மீட்டர்ங்கிறது எல்லாம் 100 சென்டிமீட்டர் தான் 1 மீட்டர். அப்ப 90 தான் இருக்குன்னா 0.9 தான் வரும். ஓகேங்களா? அப்ப 0.9 மீட்டர் அப்படின்னு டிஸ்டன்ஸை போட்டுருங்க. அவ்வளவுதான். இப்ப 0.9 மீட்டர்னு போட்டீங்கன்னா இப்ப என்ன ஆகும்? 40 இன்ட்டு 0.9, 40 இன்ட்டு 0.9 போட்டா 9 நாள்
36. அப்ப 36 தான் வரும். அப்ப 36 என்ன வரும்? கிலோகிராம். மீட்டர், மீட்டர் சேர்ந்து மீட்டர் ஸ்கொயரா மாறி போயிடும். மீட்டர் ஸ்கொயர் பை செகண்ட் ஸ்கொயர்னு வருமா? சோ இது எப்படி எழுதலாம் அப்படின்னா, இந்த மீட்டர் மீட்டர் ஸ்கொயர்னு எழுதாம மீட்டர்னே எழுதுங்க. அப்ப இந்த வேல்யூ கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் அப்படிங்கிறது நியூட்டன் எடுத்துக்கலாம். அப்ப நியூட்டன் மீட்டர்னு எழுதலாம். ஓகேங்களா? நீங்க இது மாத்தணும்னு யூனிட் மாத்தணும்னு அவசியமே இல்லை. ஜஸ்ட் அப்படியே வச்சுக்கலாம். 40 நியூட்டன் இன்ட்டு 0.9 மீட்டர் அப்படிங்கும்போது 36 நியூட்டன் மீட்டர் அப்படின்னு வந்துடும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். புவியின் மேற்பரப்பின் மையத்தில் இருந்து எந்த உயரத்தில் புவியீர்ப்பு முடுக்கமானது புவி மேற்பரப்பு ஈர்ப்பு முடுக்கத்தின் 1/4 மடங்காக அமையும் அப்படிங்கிறாங்க. புவியின் மேற்பரப்பின் மையத்தில் இருந்து எந்த உயரத்தில் புவியீர்ப்பு முடுக்கமானது G அப்படிங்கறதா புவியீர்ப்பு முடுக்கம். புவியீர்ப்பு முடுக்கமானது புவியின் மேற்பரப்பு ஈர்ப்பு முடுக்கத்தை விட 1/4 அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுல நீங்க வந்து இந்த ஃபார்முலா இங்க இருக்கும் பாருங்க. இத பேஸ் பண்ணி தான் கேட்டிருக்காங்க. அதாவது இந்த இத வச்சுதான் கேட்டிருக்காங்க. அதாவது இங்க பூமி இருக்கு. பூமியோட மையத்துல இருந்து இந்த பொருளானது எவ்வளவு தூரத்துல இருந்தா உங்களுக்கு அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்ங்கிறது 1/4 இருக்கும் அப்படின்னு சொல்லி, அதாவது கிராவிடேஷனல் ஆக்ஸலரேஷன் 1/4 இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ உங்களுக்கு கிராவிடேஷனல் ஆக்ஸலரேஷனுக்கான ஃபார்முலா என்ன? G = gm/r². அததான் இங்க அப்ளை பண்ணும். வேற ஒண்ணுமே இல்லை. அப்ப நார்மலா புவியீர்ப்பு முடுக்கம் அப்படின்றது G. புவி மையத்திலிருந்து கணக்கிட செய்யப்பட வேண்டிய தூரம் அப்படிங்கும் பொழுது, இப்ப இதுதான் பூமி அப்படின்னா, பூமியோட ஆரம் Rன்னு வச்சுக்கோங்க. இங்க இருந்து ஒரு பொருள் ஹைட்ல இருக்கு. எவ்வளவு ஹைட்லன்னு தெரியல. ஆனா இந்த டிஸ்டன்ஸ் வந்து நான் ஹெச்ன்னு எடுத்துக்கிறேன். அப்ப இந்த ஓவரால் டிஸ்டன்ஸை தான் நான் என்ன பண்ணா இந்த ஃபார்முலால கீழே இருக்கக்கூடிய ஆறுங்கிறதுக்கு பதிலா, அதாவது G = gmm/r² போடுறாங்கல்ல, இந்த ஆறுங்கிறது புவியுடைய மையத்துக்கும் நீங்க இருக்கக்கூடிய அந்த பொருளுக்கும் இடைப்பட்ட தொலைவு. அப்ப இடைப்பட்ட தொலைவுங்கிறது r+h அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா? சோ அப்ப r', அதாவது நான் கணக்கிட வேண்டியது r' எடுத்துக்கிறேன். அந்த r' அப்படின்னா இந்த புவியோடைய ஆரம் பிளஸ் பூமியிலிருந்து அது எவ்வளவு தூரத்துக்கு மேல இருக்கு அப்படிங்கறத ஹெச்ன்னு எடுத்துக்கிட்டேன். சோ அப்ப r+h. அப்ப ஓவரால் டிஸ்டன்ஸ் என்னன்னா r+h. அதை நான் r' எடுத்துக்கிறேன். அவ்வுயரத்தில் புவியீர்ப்பு முடுக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, G' ஆனது 1/4 இருக்கணும்ட்டாங்க. 1/4 அப்படின்னா ஜிங்கிறது என்னவா இருக்கணும்? 1/4 இருக்கணும். அப்ப ஜிங்கிறது 1/4 இருக்குன்னா G/4 இருக்கணும் அப்படின்றாங்க. இதுல புவியீர்ப்பு முடுக்கத்துல 1/4 தான் இருக்கணும்ட்டாங்க. அப்ப புவியீர்ப்பு முடுக்கம்ங்கிறது G. அதுல 1/4னா G/4. அப்போ இந்த உயரத்துல என்னுடைய முடுக்கம் என்னது? G' அப்படிங்கிறது G/4ன்ட்டாங்க. அப்ப R' உயரத்தில் ஈர்ப்பு முடுக்கம் G' அப்படிங்கிறது எப்படி எழுதலாம்னா, G' = ஈர்ப்பியல் மாறிலி m புவியோடைய நிறை, அடுத்தது அந்த பொருளுடைய நிறை m டிவைடட் பை இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் r+h நான் என்ன எடுத்திருக்கேன்? r' பவர் ஸ்கொயர். ஓகேங்களா? இதுவே நார்மலா புவியீர்ப்பு முடுக்கம் அப்படின்னா G = G அந்த புவியினுடைய m, அதாவது புவியினுடைய மேற்பரப்புல ஒரு பொருள் இருந்துச்சு அப்படின்னா இது வரும். ஆனா மேற்பரப்புல இல்லாம இந்த மாதிரி தூரத்துல இருந்துச்சு அப்படின்னா, மேற்பரப்புல இருந்துச்சுன்னா இந்த இவ்வளவுதான் டிஸ்டன்ஸ். ஆரம், பூமியோட ஆரம் மட்டும்தான் இங்க கீழே டிஸ்டன்ஸ்ல வரும். ஆனா உயரத்துல இருக்கு, புவியினுடைய மேற்பரப்புல இருந்து வேற ஒரு உயரத்துல இருக்கு அப்படிங்கும் பொழுது இந்த ஹைட்டும் ஆட் ஆகும். அதுவும் இந்த கீழே வந்து ஆட் ஆகும். அதுதான் இங்க r' அப்படின்னு போட்டிருக்கு. ஓகேங்களா? அப்போ புவியீர்ப்பு முடுக்கம் அப்படிங்கிறது எவ்வளவு உயரத்துல 1/4 இருக்கும்னு கேட்டாங்க. அப்போ 1/4 இருக்கும் பொழுது அதோட இது என்ன? அடுத்தது புவியுடைய மேற்பரப்புல இருக்கும் பொழுது அது என்ன அப்படின்றோம். சோ இப்போ இத வந்து ஈக்குவேஷன் 1னும் இத ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்து இத டிவைட் பண்ணிட்டீங்க. G/G' போட்டீங்கன்னா என்ன ஆகும்? G யோட வேல்யூ என்னது? gmm/r² டிவைடட் பை G' அப்படிங்கிறது gm டிவைடட் பை r'² வரும். ஓகேங்களா? சோ இப்போ இந்த வேல்யூவும் இதுவும் கேன்சல் ஆயிடும். அப்ப இது வந்து எப்படி இருக்கும்னா, இந்த r' டினாமினேட்டர்ல கீழே ஒண்ணு வருது அப்படின்னா அது மேல போயிடும். அப்ப r'² அப்படின்னு மாறிடும். இதுதான் இங்க வந்து கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சோ அப்ப இப்படி மாறும் பொழுது r''ங்கிறது என்னது? r+h. அப்ப r+h டிவைடட் பை r² வரும். சோ அப்ப r+r இதை எப்படி ஸ்பிளிட் பண்ணி எழுதலாம்னா r/r+h/r² எழுதலாம். அப்ப r/r ஓட வேல்யூ என்ன? 1. சோ அதான் இங்க போட்டிருக்காங்க 1+h/r², r the whole power square. சோ அப்ப இதோட வேல்யூ தான் என்னன்னு சொல்லிட்டாங்க. 1/4, அதாவது G/G''ங்கிறது என்னது? G/4ன்ட்டோம்.
அப்ப g/g/4னா இந்த 4ங்கிறது மேல போயிடும். அதாவது டினாமினேட்டர்ல உங்களுக்கு இப்போ 1/2 டிவைடட் பை 2/3ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கீழ இருக்கக்கூடிய வேல்யூ ஃபிராக்ஷன்ல இருக்குன்னா, இது அப்படியே இன்வெர்ஸ் ஆயி மேல மல்டிபிள் ஆகும். அப்ப எப்படி மாறும்னா 1/2 இன்டு இது இன்வெர்ஸ் ஆனா 3/2 மல்டிபிள்ல போட்டுக்கணும். அவ்வளவுதான். அப்போ இங்க கீழ இருக்கிறத இன்வெர்ஸ் பண்ணி மல்டிபிள் பண்ணனும்னா இன்டு 4/gன்னு போடுவேன். g கேன்சல் ஆயிடும். இந்த 4 வந்துரும். அப்ப 4 ஈக்குவல் டு 1 பிளஸ் h ஸ்கொயர் h/r த ஹோல் ஸ்கொயர்னு வருது. அப்போ 2 ஸ்கொயரை தானே வந்து 4ன்னு எழுதுவோம். அப்ப 2 ஸ்கொயர்னா 2 ஸ்கொயர் இந்த 4ங்கிறத 2 ஸ்கொயர் எழுதுனீங்களா? இந்த ஸ்கொயர் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1 பிளஸ் h/r ஈக்குவல் டு 2ன்னு வருது. அப்போ இதுல இந்த 1 இந்த சைடு வரும்போது மைனஸ் ஆயிடும். அப்ப மைனஸ் ஆயிடுச்சுன்னா 2 மைனஸ் 1 இஸ் 1. அப்ப 1 ஈக்குவல் டு h/rன்னு வருது. இந்த r இந்த சைடு வரும்போது h இஸ் ஈக்குவல்ஸ் rன்னு வருது. ஓகேங்களா? சோ இதுதான் இங்க கொடுத்திருக்கிறது. அப்ப கணக்கிட வேண்டிய உயரம் r dash அப்படிங்கிறது r plus h. சோ அப்ப r plus h அப்படின்னா h is equals r ன்னு நான் கண்டுபிடிச்சிருக்கேங்க. அப்போ இந்த இடத்துல h க்கு பதிலா r ன்னு போட்டேன்னா அப்ப r dash equal to 2r அப்படின்னு வந்துரும். அப்ப 2r வந்துருச்சுன்னா புவியோடைய ஆரம் எவ்வளவோ அதே அளவுக்கு புவியோட மேற்பரப்புல இருந்து இன்னொரு டிஸ்டன்ஸ் இருந்தா மட்டும்தான் எனக்கு புவியீர்ப்பு முடுக்கம் 1/4 இருக்கும் அப்படின்றாங்க. ஓகேங்களா? சோ இதுதான். அப்போ ஒரு புவியின் மையத்திலிருந்து புவியின் ஆரத்தை போல் 2 மடங்கு தொலைவில் 2r டிஸ்டன்ஸ்ல தான் புவியீர்ப்பு முடுக்கமானது. இது வந்து மையத்துல இருந்து சொல்றாங்க. மையத்திலிருந்து 2 மடங்கு தொலைவில் புவியீர்ப்பு முடுக்கத்தின் மதிப்பானது 1/4 இருக்கும் அப்படின்றாங்க. ஓகேங்களா? சோ இவ்வளவுதான். இப்போ எங்க புக் பேக்ல கொடுத்திருக்கக்கூடிய கொஸ்டினை பார்க்கலாம். கீழ்கண்டவற்றுள் நிலைமம் என்பது எதை சார்ந்தது அப்படின்னா பொருளுடைய நிறையை சார்ந்தது. ஏன்னா பொருளுடைய எடை அப்படிங்கிறது கிராவிடேஷனல் போர்ஸ தாண்டது. சோ இங்க நிலைமம் அப்படின்னா ஒரு பொருள் ஓய்வு நிலையில் இருக்கிறது அல்லது இயக்க நிலையில் இருக்கும் பொழுது அதோடைய தன்மையைத்தான் நிலைமம்ங்கிறோம். அப்ப அந்த பொருளை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணி இருக்கு. அப்போங்கும்போது பொருளுடைய நிறையை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணி இருக்கும். அடுத்தது கணத்தாக்கு கீழ்கண்டவற்றுள் எதற்கு சமமானது அப்படின்றாங்க. கணத்தாக்கு அப்படின்னா J ஈக்குவல் டு F இன்டு Tன்னு பார்த்தோம். இத நியூட்டனுடைய செகண்ட் லா படி அதாவது F இன்டு T ஈக்குவல் டு உந்த மாறுபாடு அப்படின்னு பார்த்திருப்போம். சோ அப்ப கணத்தாக்கு அப்படிங்கிறது எதற்கு சமம் அப்படின்னா உந்த மாற்றத்திற்கு சமம். இது வந்து உங்களுக்கு புக்லயே இங்க கொடுத்திருப்போங்க. இதை நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிளைனும் பண்ணியாச்சு. ஓகேங்களா? கணத்தாக்குங்கிறது F இன்டு T. இதுவே நியூட்டனுடைய செகண்ட் லா படி உந்த மாறுபாட்டு வீதத்திற்கு ஃபோர்ஸ் ஆனது விசையானது உந்த மாறுபாடு வீதத்திற்கு நேர்தகவில் இருக்கும் அப்படிம்போம். அப்ப F ஈக்குவல் டு உந்த மாறுபாடு பை காலம் அப்படிங்கறத உந்த மாறுபாட்டு வீதம். அப்போ டெல்டா பி பை டி. அப்ப டிங்கிறது இந்தாண்ட போச்சுன்னா FT ஈக்குவல் டு டெல்டா பி. டெல்டா பி அப்படிங்கிறது ஒண்ணும் இல்ல உந்த மாற்றம். அப்ப இந்த உந்த மாற்றம்ங்கிறது F இன்டு டி தான். கணத்தாக்குங்கிறது F இன்டு டி தான். அப்ப கணத்தாக்கு எதுக்கு சமம்? இந்த உந்த மாற்றத்திற்கு சமம். ஓகேங்களா? இது உங்களுக்கு டைரக்ட் வெர்ஷன் தான். இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் புரியலன்னா நீங்க வீடியோ கிளாஸ் 2 பாருங்க. சோ அதுல உங்களுக்கு கொடுத்திருப்போம். ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா தேர்ட் ஒன் கீழ்கண்ட நியூட்டனின் 3ஆம் விதி எங்கு பயன்படுகிறதுன்னு கேக்குறாங்க. நியூட்டனுடைய 3வது விதி என்ன? ஒவ்வொரு விசைக்கும் எதிர்விசை அப்படிங்கிறது சமமான எதிர்விசை இருக்கு அப்படின்னு. சோ அப்ப சமநிறை இருந்தா மட்டும்தான் அந்த பொருள்ல நியூட்டனுடைய தேர்ட் லா இதாகுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. ஓய்வு நிலையில இருக்கும் பொழுதும் ஒரு பொருள் மேல அதாவது ஒரு பொருள் ஓய்வு நிலையில இருந்துச்சு அப்படின்னா அது மேல ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னா இந்த பொருளானது மறுபடியும் ஒரு விசைய அது மேல கொடுக்கும். ஓகேங்களா? ஒரு பொருள் இப்படி இருக்கு. இப்ப வேற ஒரு பொருள் வந்து நின்னுட்டு இருக்க சும்மா இருக்கவன போய் இன்னொருத்தன் வந்து மோதுறான் அப்படின்னா இவன் திரும்ப என்ன பண்ணுவான்? இவன் எவ்வளவு கொடுத்தானோ அதே அளவுக்கு திருப்பி கொடுப்பான். அதுதான் வந்து என்னன்னா நியூட்டனுடைய தேர்ட் லா. அப்படிங்கும் பொழுது ஒரு பொருள் ஓய்வு நிலையில இருக்கும் பொழுதும் இன்னொரு ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆச்சுன்னா இந்த பொருள் ரியாக்ட் பண்ணும். இதுவே ஒரு பொருள் மூவிங்ல இருந்தா கூட அந்த பொருளானது நியூட்டனுடைய தேர்ட் லாவை பயன்படுத்தும். இதையும் நம்ம வந்து ஆல்ரெடி உந்த அழிவின்மை விதி போல உந்த அழிவின்மை விதியில நம்ம பார்த்திருக்கோம். ஓகேங்களா? சோ அப்ப ஓய்வு நிலையில இருக்கும் பொழுது நியூட்டனுடைய தேர்ட் லா இதாகும். இயக்க நிலையில இருக்கும் பொழுதும் நியூட்டனுடைய தேர்ட் லாங்கிறது பயன்படும். சோ சமநிலை இருந்தா மட்டும்தான் அப்படின்னு கிடையாது. ஓகேங்களா? இப்ப எந்த ஆப்ஷன் சரி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டுமே கரெக்ட். அப்ப ஆ மற்றும் ஆங்கிறது தான் சரியான விடை. அடுத்தது வந்து உங்களுடைய புக்ல நீங்க கொடுத்திருக்க மாட்டாங்க. ஆனா நீங்க தான் இதை வந்து பார்த்து புரிஞ்சு தெரிஞ்சுக்கணும். உந்த மதிப்பை ஒய் அச்சிலும் அதாவது இப்படி ஆக்சஸ் இருக்கு. ஓகேங்களா? இப்போ இது எக்ஸ் ஆக்சஸ், இது வந்து என்னன்னா ஒய் ஆக்சஸ். உந்த மதிப்பினை உந்தம் அப்படிங்கறத எப்படி டினோட் பண்ணுவோம்? பி. அப்ப P வந்து ஒய் ஆக்சஸ்லயும் எக்ஸ் அச்சில் காலத்தினை எக்ஸ் அச்சிலும் கொண்டு அப்ப டைம்ங்கிறத இங்கேயும் வச்சு கணக்கிடுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. காலம் இது வந்து உந்தம். ஓகேங்களா? சோ இப்போ
இவ்வரைபடத்தின் சாய்வின் மதிப்பு கேக்குறாங்க. சாய்வு அப்படின்னா இந்த ஆக்சஸ்ல ஒரு லைன் இப்படி டிரா பண்றீங்கன்னா இதைத்தான் வந்து சாய்வுன்னு சொல்லக்கூடியது. அதாவது இந்த ஆங்கிள். சோ இததான் வந்து சாய்வுன்னு சொல்லுவோம். அப்ப சாய்வுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த y ஆக்ஸ்ல ஏற்படக்கூடிய அந்த டிஃபரன்ஸ் அதான். இப்ப dy டிவைடட் பை இந்த x ஆக்சிஸ்ல காலம் இங்க இருந்து இது வரைக்கும் மாறும் பொழுதுதான் இந்த உந்தமானது இங்க இருந்து இது வரைக்கும் மாறி இருக்கு. சோ அப்ப இந்த உந்த மாறுபாட்டு வீதத்தை தான் இங்க கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சோ அப்ப இந்த இடத்துல dt அப்படின்னு வந்துரும். ஓகேங்களா? சோ அப்ப இங்க இருந்து உந்தமானது இந்த பாயிண்ட்க்கு மாறி இருக்கு. எப்போ? அதாவது இந்த டைம் ஆனது இங்க இருந்து இது வரைக்கும் மூவ் ஆகிறதுக்குள்ள உந்தமானது இந்த பொசிஷன்ல இருந்து இங்க வரைக்கும் மாறி இருக்கு. அப்பதான் இந்த ஆக்சஸ் இப்படி வரைய முடியும். கரெக்டா? சோ அப்படிங்கும்போது dy அப்படிங்கிறது உந்த மாறுபாடு. இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட்க்கு போயிருக்குங்கன்னா உந்த மாறுபாடு. இப்ப டெல்டா பி டிவைடட் பை டைம் இங்க இருந்து இந்த டைம் எடுத்துக்கிட்ட டைம் டி. அப்ப டெல்டா பி பை டைம் அப்படிங்கிறது என்னது? ஃபோர்ஸ். இப்பதான் பார்த்தோம். நியூட்டனுடைய செகண்ட் லா என்னது? ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் உந்த மாறுபாடு வீதம் அப்படின்றது. ஓகேங்களா? சோ அப்ப இந்த சாய்வு அப்படிங்கிறது எனக்கு என்ன கிடைக்குதுன்னா டெல்டா பி பை டீன்னு கிடைக்குது. அப்ப இது எதுக்கான ஃபார்முலானா ஃபோர்ஸ்க்கான ஃபார்முலா. அப்ப அந்த சாய்வு எதற்கு சமம்? விசைக்கு சமம் அப்படின்றாங்க. ஓகேங்களா? சோ dy அப்படின்றது இந்த உந்தம் மாறுபடக்கூடியது. அப்ப இங்க இருந்து உந்தமானது இந்த பாயிண்ட்க்கு மாறுது. அப்ப இனிஷியல் பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட்க்கு மாறி இருக்கிறதுனால இதை டெல்டா பி அப்படின்னு எடுத்துக்கிறேன். மாறுபடுறது P1 மைனஸ் P2 நான் போடல. அதுக்கு பதிலா டெல்டா பின்னு போட்டேன். ஓகேங்களா? சோ இந்த உந்த மாற்றம் டிவைடட் பை காலம். உந்த மாற்றம் பை காலம் அப்படிங்கிறது தான் விசை. அதுதான் உந்த மாறுபாட்டு வீதம் அப்படின்னு சொல்லுவாங்க. விசைனாலும் உந்த மாறுபாடு வீதம்னாலும் ஒண்ணுதான். ஓகேங்களா? சோ இங்க கொடுத்தாச்சு. அடுத்தது விசையின் சுழற்சி விளைவு கீழ்காணும் எந்த விளையாட்டில் பயன்படுகிறது? விசையுடைய சுழற்சி ஒரு ஃபோர்ஸ் இப்படி இருக்க பொருள் மேல ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அது ரொட்டேட் ஆகும். அப்படின்னா அந்த மாதிரி எந்த ஒரு சுழற்சி இது இருக்கிறது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சைக்கிள் பந்தயத்துலதான் வந்து சைக்கிள் டயர்ல அந்த கியர்ஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க. இப்படி இருக்கும் பல் சக்கரம். சோ இப்படி யூஸ் பண்ணிருப்போம். ஓகேங்களா? சோ இந்த பல் சக்கரத்துல இந்த இடத்துல அந்த திருப்புத்திறன் இருந்தாதான் விசை இங்க கொடுத்திருக்கக்கூடிய விசையினால இந்த திருப்புத்திறன் இருந்தாதான் இந்த சக்கரம் ரொட்டேட் ஆகும். சோ அதான் அப்ப சைக்கிள் பந்தயம். புவியீர்ப்பு முடுக்கத்தின் அலகு ஜியின் புவியீர்ப்பு முடுக்கம் ஜியின் அலகு மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்ட் ஆகும். இது கீழ்கண்ட அலகுகளில் எதற்கு சமம் அப்படின்றாங்க. நியூட்டன் கிலோகிராம் பவர் -1 அதுக்குதான் வந்து இந்த மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்டுங்கிறது சமம் அப்படின்ற. இது எப்படி அப்படின்னா இப்ப நியூட்டனுக்கு என்ன பண்ணுவோம்? நியூட்டனோட இது என்ன? 1 கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்டா? இது நியூட்டனுடைய அலகு என்ன? 1 கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்னு எழுதலாம் ஒரு நியூட்டனை. அப்ப இங்க நியூட்டன் கிலோகிராம் பவர் -1 இருக்குல்ல, இதை எப்படி எழுதலாம்? நியூட்டன் பர் கிலோகிராம்னு எழுதலாம். சோ இப்ப இந்த நியூட்டன் பர் கிலோகிராமுக்கு இதை சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த m பவர் s ஸ்கொயர் வரணும். ஓகேங்களா? சோ இது வந்துருச்சு அப்படின்னா அதாவது ms the பவர் -2 வந்துருச்சுன்னா இதுக்கு தான் சமம்ன்றலாம். அப்ப நியூட்டன் கிலோகிராம் பவர் -1 நியூட்டன் பை கேஜின்னு எழுதலாம். இந்த நியூட்டனை எப்படி எழுதலாம் அப்படின்னா கேஜி மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்னு எழுதலாம். டிவைடட் பை இதுதான் நியூட்டன் டிவைடட் பை கேஜியா? இப்ப கேஜி போட்டீங்கன்னா இந்த கேஜிக்கு இந்த கேஜி என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். அப்ப எனக்கு என்ன மட்டும் தான் கிடைக்குது? மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் கிடைக்குது. மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் தான் எப்படி எழுதுவோம்? மீட்டர் செகண்ட் பவர் -2 எழுதுவோம். அப்ப இதுக்கு தானே சமம். அப்ப இதுக்கு தான் சமமா இருக்கு. ஓகேங்களா? புரிஞ்சுச்சா எப்படின்னுட்டு? ஃபர்ஸ்ட் நியூட்டன் கிலோகிராம் பவர் -1 அப்படிங்கிறது எப்படி எழுதலாம்னா இந்த -1ல இருக்குன்னா அது டினாமினேட்டர்ல வரணும்னு அர்த்தம். அப்ப நியூட்டன் பை கிலோகிராம் எழுதலாம். ஒரு நியூட்டன் அப்படிங்கிறது 1 கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். அப்போ இந்த நியூட்டனுடைய வேல்யூ எழுதிக்கோங்க. டிவைடட் பை இந்த கிலோகிராம் உடைய வேல்யூ. இது கேன்சல் ஆயிடுச்சுன்னா m பை செகண்ட் ஸ்கொயர்னு கிடைக்கும். இந்த ஒரே லைன்ல எழுதுனா இந்த பவர்ல இருக்கக்கூடிய வேல்யூக்கு மைனஸ் அதாவது சைன் மாத்திக்கணும். அப்ப செகண்ட் பவர் ஸ்கொயர்னு இருந்துச்சுன்னா மேல போகும்போது செகண்ட் பவர் -2 மாறும். அவ்வளவுதான். சோ அப்ப இந்த புவியீர்ப்பு முடுக்கத்துடைய அலகு இங்க கீழ்கண்டவற்றில் எதுக்கு சமமா இருக்குன்னா இந்த பிக்கு தான் வந்து சமமாக இருக்கிறது. ஓகேங்களா? அடுத்தது ஒரு கிலோகிராம் எடை என்பது டேஷுக்கு சமம் அப்படின்றாங்க. ஒரு கிலோகிராம் எடை அப்படின்னா எதுக்கு சமமா இருக்கும் கீழ்கண்டவற்றுள் அப்படின்றாங்க. சோ அப்ப எடைக்கான ஃபார்முலா என்ன? எடைனா என்னது? W equal to mass into கிராவிடேஷனல் ஆக்சலரேஷன். கரெக்டா? mg. W equal to என்னது? mg அப்படின்னு படிச்சிருப்போம். இன்கேஸ் இதெல்லாம் தெரியலன்னா புக்ல பாருங்க. முன்னாடிதான் இருக்கும். ஓகேங்களா? சோ இப்போ இங்க எடைனா என்னது? m into g. ஓகேங்களா? g யோட வேல்யூ என்ன? அதையும் பாத்துக்கோங்க. g யோட வேல்யூ என்னது? 9.8
இங்க கொடுத்திருக்கான் 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஓகேங்களா? சோ அதை அப்படியே இங்க சப்ஸ்டியூட் பண்ணுங்க, அவ்வளவுதான். 1 கிலோகிராம் மாஸ் எவ்வளவு 1 கிலோகிராம், அப்போ 1 kg. ஓகேங்களா? இன்ட்டு அண்ட் ஜியோட வேல்யூ எவ்வளவுன்னு சொல்லிட்டாச்சு, 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஓகேங்களா? இங்க எழுதுறேன். W equal to M அப்படின்னா 1 கிலோகிராம். மாஸ்ங்கிறது கிலோகிராம்ல மெஷர் பண்ணக்கூடியது. இங்க 1 கிலோகிராம் அப்படின்ட்டாங்க. அப்ப மாஸ்ங்கிறது 1 கிலோகிராம் இன்ட்டு இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா? அப்போ 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்னா இப்போ 1 இன்ட்டு 9.8 என்ன வரும்? 9.8 தான் வரும். 1 இன்ட்டு 9.8 கிலோகிராம் இங்க இருக்க அப்படியே யூனிட் எல்லாத்தையும் எடுத்து எழுதிருங்க, செகண்ட் ஸ்கொயர். ஓகேங்களா? சோ இந்த கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்ங்கிறது எதுக்கு ஈக்குவல்? ஒரு நியூட்டனுக்கு ஈக்குவல். அப்ப 9.8 நியூட்டன் அப்படின்னு சமம். ஓகேங்களா? ஆனா இங்க 9.8 நியூட்டன் இருக்கான்னு பாத்தீங்கன்னா இல்ல, எல்லாமே எதுல இருக்கு? டைன்ல இருக்கு. ஆனா இங்க நியூட்டன்ல கொடுத்திருக்காங்க, இது தப்பு. ஓகேங்களா? ஏன்னா 10⁴ கொடுத்திருக்கோம், ஜஸ்ட் 9.8 தான். ஏன்னா கிலோகிராம் இன்ட்டு மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் அப்படிங்கிறது தான் ஒரு நியூட்டன். ஓகேங்களா? காட்டணுமா? வெயிட் பண்ணுங்க. இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க, 1 நியூட்டன்ங்கிறது என்னது? 1 கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் அப்படிங்கறதா 1 நியூட்டன். அதுவே 1 நியூட்டன்ங்கிறது எத்தனை டைன்னு கொடுத்துட்டாங்க? 10⁵ டைன் அப்படின்ட்டாங்க. இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுத்துட்டேன் ஆல்ரெடி வீடியோ கிளாஸஸ்லயே. உங்களுக்கு இது எப்படி 10⁵ டைன்னு சொன்னாங்க அப்படிங்கறத டீட்டெயிலா சொல்லியாச்சு. இப்போ 1 நியூட்டன் அப்படின்னா 10⁵ டைனா? இப்போ நம்ம நியூட்டன்ல கால்குலேட் பண்ணிட்டோம்ல. சோ இப்போ இதை டைனுக்கு மாத்துங்க. 9.8 into 10⁵ போட்டா டைன், அவ்வளவுதான். ஓகேங்களா? ஏன்னா 1 நியூட்டன்ங்கிறது என்னது? 10⁵. அப்ப இந்த 9.8 இருக்குல்ல, இங்க ஒரு டெசிமல் தள்ளி எடுக்கணும் அப்படின்னா இத 9.8ல இருந்து ஒரு 0 இந்தாண்ட வாங்கிக்கோங்க. அப்ப 98 மாறிடும். அப்ப 10⁴ டைன் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேங்களா? ஏன்னா ஒண்ணும் இல்ல, 10⁵ என்னன்னு எழுதுவோம்? 1 லேக் அப்படின்னு எழுதுவோம். கரெக்டா? அப்ப 10⁵ 1 லேக். இதுதான் 10⁵ எழுதுறோம். இன்ட்டு 9.8னா இந்த டெசிமல் இது பண்றதுக்காக நான் ஒரு 0வை இதோட மல்டிபிள் பண்ணிட்டேன். அப்ப 98 இன்ட்டு 10⁴ அப்படின்னு வந்துருதா? டைன்ங்கிறதுனால டைன், அவ்வளவுதான். சோ இப்ப ஆன்சர் என்னது? 98 10⁴ டைன் அப்படிங்கறது ஆன்சர். புரிஞ்சுச்சா? நெக்ஸ்ட் கொஸ்டின். புவியின் m நிறை கொண்ட பொருள் ஒன்று புவியின் ஆரத்தில் பாதி அளவு ஆரம் கொண்ட கோள் ஒன்றிற்கு எடுத்து செல்லப்படுகிறது. அங்கு அதன் நிறை மதிப்பு என்ன அப்படின்றாங்க. இங்க ஆன்சர் ஆக்சுவலி ராங்கா மார்க் பண்ணிருக்கேன். யூசுவலா ஆன்சர் என்னன்னா எம்ஏ தான். ஏன் அப்படின்னா உங்களுக்கு இந்த நிறை மற்றும் எடை படிக்கும் பொழுது ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. இங்க பாருங்க, நிறை என்பது பொருட்களின் அடிப்படை பண்பாகும். பொருட்களின் நிறை என்பது அதில் அடங்கியுள்ள பருப்பொருட்களுடைய அளவுதான் அப்படின்ட்டாங்க. சோ அப்ப நிறையானது என்ன பண்ணாது அப்படின்னா இடத்தை பொறுத்து மாறுபடாது. ஆனா எடை அப்படிங்கிறது என்ன ஆகும்னா இடத்தை பொறுத்து மாறுபடும் அப்படின்றாங்க. சோ அப்ப இங்க கூட உங்களுக்கு 60 கிலோகிராம் நிறையுள்ள ஒருவர் பூமியில் 588 நியூட்டன் எடையுடனும் நிலவில் 97.5 நியூட்டன் எடையுடனும் இருப்பார். ஆனால் அவரது நிறை மதிப்பு 60 கிலோகிராம் புவியிலும் நிலவிலும் மாறாது இருக்கும் அப்படின்றாங்க. அப்ப இதுல இருந்து வெயிட் அப்படிங்கிறது, எடை அப்படிங்கிறது மாறுபடும். ஆனா நிறைங்கிறது என்ன ஆகாது? மாறுபடாது. எதை பொறுத்தும் மாறுபடாது. ஓகேங்களா? சோ அதனால உங்களுக்கு இப்போ எம் நிறை கொண்டு இருந்துச்சு அப்படின்னா நீங்க அங்கேயும் அதே எம் நிறை தான் இருக்கும். நிறை மாறுபடாது. ஒருவேளை இந்த கொஸ்டின் உங்களுக்கு வெயிட்ட பேஸ் பண்ணி கேட்டிருந்தாங்கன்னா, ஒருவேளை டபிள்யூங்கிற வெயிட்ல இருந்திருக்காங்க, சோ அவங்க அங்க போகும்பொழுது ஆரம் குறைஞ்சிச்சு அப்படின்னா அப்ப மாறுமா அப்படின்னு கேட்டா மாறும். ஓகேங்களா? சோ அப்ப எதை பொறுத்து மாறும் அப்படின்னா இந்த ரேடியஸ பொறுத்து மாறும். அதாவது இங்க நிறைன்னு கேட்காம எடை மதிப்புன்னு கேட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பா அது மாறும். ஏன்னா எடைக்கான ஃபார்முலா என்ன? W = M × G. ஓகேங்களா? இப்ப இந்த Gக்கான ஃபார்முலா என்னன்னா கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட், மாஸ் ஆஃப் எர்த் அண்ட் மாஸ் ஆஃப் தட் ப்ராடக்ட், இந்த பொருளுடைய நிறை டிவைடட் பை அதுக்கு அடுத்தது r², அந்த டிஸ்டன்ஸ் அப்படின்னு கால்குலேட் பண்ணுவோம். சோ இதுதான் G. சோ இதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது இங்க r இன்வால்வ் ஆயிக்கறனால r கொடுத்துட்டு இந்த இடத்துல எடை மதிப்பு என்னன்னு கேட்டிருந்தாங்கன்னா
கொஸ்டினுக்கான ஆன்சர் வேற. ஓகேங்களா? நான் அதுக்கான ஆன்சர் எப்படி சால்வ் பண்ணுங்கிறது சொல்றேன். பட் ஆனா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர்ங்கிறது m தான். நிறை அப்படிங்கிறது மாறுபடாது. ஓகேங்களா? சோ ஒருவேளை வெயிட்டோட மதிப்பு என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, இப்போ W ஈக்குவல் டு m அப்படிங்கிறது, அதாவது இந்த பொருளோட நிறைங்கிறது mன்னு கொடுத்திருக்காங்க. நான் இதை ஸ்மால் எம்மாவே எடுத்துக்கோங்க. ஏன்னா புவியோடைய நிறையும் வந்து mன்னு எடுத்துப்போம். சோ அதனால அப்ப என்ன வரும் அப்படின்னா, நார்மலா இருக்கக்கூடிய வெயிட் இது. ஓகேங்களா? இப்ப சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா எப்படி இருக்கு? நார்மலா வந்து m இன்ட்டு g கேபிட்டல் M ஸ்மால் m டிவைடட் பை r ஸ்கொயர். இது நார்மல் வெயிட். இப்போ பூமியில இருக்கக்கூடியது. இதுவே அந்த நிலவுக்கோ இல்ல வேற ஏதோ ஒரு பிளேஸ்க்கு, அந்த பூமியை விட ஆரம் பாதி இருக்கக்கூடியதுக்கு போனாங்கன்னா, நிறை இன்ட்டு இந்த கிராவிடேஷனல் இதுல கிராவிடேஷனல் ஆக்சிலரேஷன்ல g m இந்த பொருளோட இதெல்லாம் ஓகே. ஆரம் மட்டும் மாறுபடுது. ஆரம் என்ன ஆகுது? பாதி ஆகுது. அப்ப r/2 ஸ்கொயர்னு மாறிடும். ஓகேங்களா? சோ இப்போ இது கால்குலேட் பண்ணீங்கன்னா r/2 ஸ்கொயரை மட்டும் நான் தனியா கால்குலேட் பண்ணி சொல்றேன். r/2 the whole square அப்படிங்கும் பொழுது r square by 4ன்னு வரும். கரெக்டா? சோ இந்த r square by 4ங்கிறத இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அப்ப m into gmm divided by r square by 4ன்னு இருக்கு. நம்ம ஆல்ரெடி சொன்னோம். ஒரு வேல்யூ டினாமினேட்டர்ல இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இன்வர்ஸ் ஆகி என்ன ஆகும்? மல்டிபிள் ஆகும் அப்படின்னுட்டு. சோ அப்ப இது எப்படி மாறும் அப்படின்னா, m into gmm into 4 by r ஸ்கொயர்னு வந்துரும். அப்ப இதே வேல்யூ தானே இருக்கு. m g mm by r ஸ்கொயர்ங்கிறது தான் இந்த ஃபர்ஸ்ட் இருந்த வெயிட்ல இருந்துச்சு. கரெக்டா? பட் ஆனா இங்க என்ன ஆட் ஆயிருக்கு? மல்டிபிள் ஆயிருக்கு 4. அப்ப 4 அப்ப இப்ப நியூ வெயிட் அப்படிங்கிறது W1 equal to 4 times of weight 1 அப்படின்னு வந்துரும். ஓகேங்களா? W2ங்கிறது என்ன வரும்? 4 times of weight 1. சோ இப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னா அது வேற. ஓகேங்களா? சோ வெயிட் கேட்டிருந்தாங்க அப்படின்னா 4 டைம்ஸா வந்து மாறி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். பட் இங்க நிறை தான் கேட்டிருக்காங்க. மாறாது, அப்படியே தான் இருக்கும். உங்களுக்கு புரிஞ்சுதா? அடுத்த கொஸ்டின். நெக்ஸ்ட் ஒன். நிறை மதிப்பு மாறாமல் புவியானது தனது ஆரத்தில் 50% சுருங்கினால் புவியின் பொருட்களின் எடையானது என்னவா மாறும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்ப நம்ம கொடுத்த அதே எக்ஸ்பிளனேஷன் தான் இதுக்குமே வரும். சோ இப்ப W அப்படிங்கிறது mg. இப்போ புவியுடைய ஆரத்துல என்ன ஆகுது? தனது ஆரத்தில் 50% குறையுது. 50னா பாதியா குறையுது அப்படின்னா r/2 குறையும் அப்படின்னும். சோ அப்ப வெயிட்டா இருக்கிறது இப்ப நார்மலா வெயிட் ஈக்குவல் டு m gன்னு போடுறீங்களா? அப்ப m ஜிக்கு பதிலா என்னன்னு போடுவீங்க? ஜி புவியோடைய நிறை, பொருளுடைய நிறை டிவைடட் பை r ஸ்கொயர்னு போடுவோம். இது வந்து நார்மலா இருக்கக்கூடிய வெயிட் 1. இதுவே வெயிட் 2 கால்குலேட் பண்ணும்போது ஆரத்தை குறைச்சுக்கோங்க. குறைக்கும் பொழுது என்ன ஆகும்? இப்ப W2 which is equal to mass சேஞ்ச் ஆகல. அப்ப மாஸ் அப்படியே தான் இருக்கும். இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்க்கான ஃபார்முலா அப்படியே எழுதுங்க. சாரி, கிராவிடேஷனல் ஆக்சிலரேஷன் புவியீர்ப்பு முடுக்கம் G m m by r வந்து என்னது? பாதியா குறைச்சிடுறாங்க. பாதியா குறைச்சிடுறாங்கன்னா r/2 the whole square. ஓகேவா? சோ இப்போ இது r/2 the whole squareனா என்னன்னு சொன்னோம்? r squared by 4ன்னு வரும். சோ அப்ப r squared by 4னா m into gmm by r squared by 4ன்னு இருக்கு. ஓகேங்களா? சோ இந்த டினாமினேட்டர்ல இருக்கக்கூடிய வேல்யூ என்ன ஆகும்? இந்த மாதிரி ஃபிராக்ஷன்ல இருந்தா இன்வர்ஸ் ஆகி மல்டிபிள் ஆகும். அப்போ m gmm by into 4 by r ஸ்கொயர்னு வந்துரும். சோ mgmm by r ஸ்கொயர் அப்படிங்கிறது இங்கேயும் இருக்கு. கரெக்டா? பட் இது இல்லாம எக்ஸ்ட்ரா இங்க என்ன இருக்கு? 4 டைம்ஸ் இருக்கு. அப்ப W1ங்கிறது 100% அப்படின்னா W2ங்கிறது 4 டைம்ஸ் ஆஃப் இந்த இனிஷியலா இருக்கிறது நான் 100% எடுத்துக்கிறேன். இது எல்லாத்தோட வேல்யூ 100%னா இப்போ இனிஷியலா இருந்தது 100%. பட் எனக்கு இப்ப என்ன கிடைச்சிருக்கு? 4 டைம்ஸ் இன்டு 100%ன்னு கிடைச்சிருக்கு. அப்ப எவ்வளவு ஆயிருக்கு? 400%ஆ வந்து மாறி இருக்கு. அப்போ எனக்கு கொஸ்டின் இது கிடையாது. என்ன சொல்லியிருக்கான்? நிறை மதிப்பு மாறாமல் புவியானது தனது ஆரத்தில் 50% சுருங்கினால் புவியில் எடை பொருட்களின் எடையானது அதிகரிக்குமா குறையுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதிகரிக்கும். எவ்வளவு அதிகரிக்கும்னா 100% இருந்தது
400% மாறி இருக்கு. அதாவது நார்மலா 100%. இந்த மாதிரி சேஞ்சஸ் ஆகும்போது அதோடைய வெயிட்ங்கிறது 400% மாறுதுன்னா எவ்வளவு அதிகரிச்சிருக்கு? 300% அதிகரிச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? கொஸ்டினை புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் பண்ணணும். டக்குன்னு என்ன பண்ணிடக்கூடாது? 400% கிடைச்சிச்சு அப்ப 400% எழுதக்கூடாது. இனிஷியலா 100% இருந்திருக்கும். ஆனா இந்த ஆரம் சுருங்குறதுனால எனக்கு 400% மாறுதுன்னா முன்னாடி இருந்ததை விட எனக்கு இப்போ ஒரு 300% எக்ஸ்ட்ரா இதாகும் அப்படின்றாங்க. ஆன்சர் என்னது? 300% அதிகரிக்கும் அப்படின்றது. ஓகேங்களா? அடுத்தது ராக்கெட் ஏவுதலில் டேஷ் விதிகள் பயன்படுகிறது. நியூட்டனுடைய தேர்ட் லாவும் உந்த அழிவின்மை விதியும் தான் பயன்படுது. அப்ப நேர்கோட்டு உந்த மாறா கோட்பாடு, அதுக்கு அடுத்தது நியூட்டனின் 3ஆம் விதி ஆ மற்றும் இ பயன்படுகிறது. அப்ப ஆப்ஷன் டி தான் வந்து சரியான விடை. ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா கோடிட்ட இடங்களை நிரப்புக. இடப்பெயர்ச்சி நிகழ்வதற்கு டேஷ் தேவை அப்படின்றாங்க. இடப்பெயர்ச்சி அப்படின்னா ஒரு பொருளானது இந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா எனக்கு என்ன தேவை? விசை தேவை. ஏதாவது ஒரு விசை இங்க ஆக்ட் ஆச்சுன்னா தான் இந்த பொருளானது என்ன பண்ணும்? இங்க இருந்து இந்த பொருள் இந்த இடத்துக்கு மாறும். கரெக்டா? சோ அப்ப எனக்கு என்ன தேவை? விசை தேவை. நகர்ந்து கொண்டு உள்ள ஊர்திகளில் திடீர் தடை ஏற்பட்டால் பயணிகள் முன்னோக்கி சாய்கின்றன. இந்நிகழ்வு டேஷ் மூலம் விளக்கப்படுகிறது அப்படின்றாங்க. இயக்கத்தில் நிலைமம் மூலம் விளக்கப்படுகிறது. இயக்கத்தில் நிலைமம் அப்படின்னா என்னன்னா ஒரு பொருள் இயக்கத்துல இருக்கும் பொழுது அந்த பொருளுக்குள்ள பயணிக்கிறவங்க அந்த பொருளானது டக்குன்னு நிறுத்திட்டாங்கன்னா முன்னாடி போய் விழுவாங்க. ஏன்னா நம்ம அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பயணிகள் தொடர்ந்து அந்த இயக்க நிலையிலே இருக்கிறதுக்கு முயற்சிப்போம். ஆனா பொருளானது நின்றுச்சு அப்படிங்கறதுனால நம்ம முன்னாடி போய் விழுந்துடுறோம். நம்ம இயக்கத்திலே இருக்கிறதுனால. சோ அதான். அப்ப இயக்கத்தில் நிலைமம். ஓகேங்களா? இது நம்ம ஆல்ரெடி கிளாஸஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணதுதான். அடுத்தது மரபு ரீதியாக வலஞ்சொலி திருப்புத்திறனை, அதாவது கிளாக் வைஸ்ல இருந்தா எதிர் சைனையும் எதிர்குறியிலும் இடஞ்சொலி திருப்புத்திறனை நேர்குறியிலும் குறிப்பிடப்படுகிறது. மகிழுந்து சக்கரத்தின் சுழல் வேகத்தினை மாற்ற டேஷ் பயன்படுகிறது அப்படின்றாங்க. மகிழுந்து அதாவது நம்ம கார்ல போயிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவோம்னா கியர் மாத்துவோம். சோ மாத்தும் பொழுது என்ன ஆகும்? ஃபாஸ்ட் ஆகும். அது எப்படி நடக்குது அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய பற்சக்கரங்கள். இதை நான் உங்களுக்கு சைக்கிள்ல வச்சு சொல்றேன். சைக்கிள்ல இந்த டயர் கிட்ட ஒரு குட்டியான பல்சக்கரம் இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி இங்க ஒரு பெரிய சக்கரம் இருக்கும். இந்த ரெண்டுமே என்ன ஆகும் அப்படின்னா கனெக்ட் பண்ணிருப்பாங்க. சோ கனெக்ட் பண்ணிருக்கும் பொழுது இதோடைய இது ஸ்பீட் அதிகரிச்சா, அதாவது இங்க கொஞ்சம் ஃபாஸ்டா இது பண்ணீங்கன்னா இந்த இடத்துல ரொட்டேஷன் அதிகமாகும். ரொட்டேஷன் அதிகமாகுதுன்னா அந்த டயர் இன்னும் வேகமா சொல்லணும். சோ அதுதான். சோ அப்ப பற்சக்கரங்களின் மூலம் இதே கான்செப்ட் தான் அந்த மகிழுந்துலயும் இருக்கும். ஆனா வெளியில தெரியாது. ஓகேங்களா? சோ அதுதான். அப்ப பற்சக்கரங்களின் மூலமாக அதோடைய வேகத்தினை அதிகரிக்க பயன்படுது. அதாவது கியர்ஸ்னால. அடுத்தது 100 கிலோகிராம் நிறையுடைய மனிதனின் எடை புவிப்பரப்பில் எவ்வளவாக இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. 100 கிலோகிராம் நிறை இருக்காம். நிறை அதாவது வெயிட்டுக்கான ஃபார்முலா என்ன? மாஸ் இன்ட்டு கிராவிடேஷனல் ஆக்சலரேஷன், புவியீர்ப்பு முடுக்கம். கரெக்டா? mg. அவனுடைய மாஸ் எவ்வளவுன்னு சொல்லிட்டாங்க. 100 கிலோ. அப்ப 100 இன்ட்டு இது புவியீர்ப்பு முடுக்கம் என்னது? 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். கரெக்டா? சோ இவ்வளவுதான். அப்ப 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்னு போட்டீங்கன்னா இப்ப இது மல்டிபிள் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 90. 9.8 into 100 98. சாரி 980 கிலோகிராம். சாரி இங்க யூனிட் போட மறந்துட்டேன். கிலோகிராம். அப்ப கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்னு வந்துடும். கரெக்டா? இந்த கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்ங்கிறது என்னது? எதுக்கு ஈக்குவல்? 1 நியூட்டனுக்கு ஈக்குவல். அப்ப 980 நியூட்டனுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லிடலாம். புரிஞ்சுதா? நான் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்றேன், கவனிங்க. சோ இப்போ வெயிட்டுக்கான ஃபார்முலா என்னது? வெயிட் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு புவியீர்ப்பு முடுக்கம். நிறை இன்ட்டு புவியீர்ப்பு முடுக்கம். நிறை எவ்வளோ? 100 கிலோகிராம். அப்ப 100 கிலோகிராம் இன்ட்டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னா 9.8 இன்ட்டு மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப 9.8யும் 100யும் மல்டிபிள் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 980ன்னு வரும். ஓகேங்களா? அடுத்தது இந்த யூனிட் அப்படியே எழுதுங்க. கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயரா? இந்த கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயரை நியூட்டன் சொல்லலாம். ஏன்னா 1 நியூட்டனுடைய வேல்யூ கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். அப்ப 980 நியூட்டன் அப்படின்னு போட்டுடலாம். ஓகேங்களா? அதுதான் இங்க போட்டிருக்கோம். அடுத்தது சரியா தவறா? துகள் அமைப்பில் ஏற்படும் நேர்கோட்டு உந்தம் எப்போதும் மாறிலியாக இருக்கும். அதாவது ஒரு பொருள்ல இருக்கக்கூடிய நேர்கோட்டு உந்தமானது எப்போதும் மாறிலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேம் இது சரிதானே அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஆனா இது தவறான கூற்று. ஏன்னா இந்த நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதியில ஒரு ஒரு வார்த்தை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னேன். என்னன்னா
புறவிசை ஏதும் தாக்காத வரையில் ஒரு பொருள் அல்லது ஒரு அமைப்பின் மீது செயல்படக்கூடிய மொத்த நேர்கோட்டு உந்தம் மாறாமல் இருக்கும். எப்ப? புறவிசை எதுவும் தாக்காத போதுதான் வந்து இந்த மாதிரி இருக்குமே தவிர எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆயிடுச்சுன்னா மாறிடும். ஓகேங்களா? சோ இந்த இடத்துல அவங்க அதை மென்ஷன் பண்ணல. துகள் அமைப்பில் எப்பொழுதும் நேர்கோட்டு உந்தம் மாறாமல் இருக்குமா அப்படின்னா கிடையாது. புறவிசை ஒன்று செயல்படாத வரை மாறாமல் இருக்கும். ஒருவேளை இந்த இடத்துல புறவிசை தாக்காத வரை ஒரு துகள் அமைப்பில் ஏற்படக்கூடிய நேர்கோட்டு உந்தம் எப்பொழுதும் மாறிலியாகும் கொடுத்திருந்தா அது சரியானது. ஓகேங்களா? புரியுதா? சோ இந்த இடத்துல புறவிசை தாக்காத வரைன்னு மென்ஷன் பண்ணிருக்கணும். அப்பதான் இந்த உந்த அழிவின்மை விதி. ஓகேங்களா? இது தவறு. அடுத்தது, பொருளொன்றின் தோற்ற எடை எப்போதும் அதன் உண்மை எடைக்கு சமமாக இருக்கும் அப்படின்றாங்க. தோற்ற எடை எப்பொழுதும் உண்மையான எடைக்கு சமமாக இருக்குமானா கிடையாது. அதாவது நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கோம். நம்ம எந்த ஒரு பொருள் மேலயும் மூவ் ஆகல. ஜஸ்ட் ஒரு பிளேஸ்ல நிக்கிறோம், இல்ல உட்கார்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னா, அப்ப உங்களுடைய பாடி மேல ஜஸ்ட் புவியீர்ப்பு விசை மட்டும்தான் ஆக்ட் ஆகும். அப்ப புவியீர்ப்பு விசை ஆக்ட் ஆகுறதுனால புவியீர்ப்பு முடுக்கம் மட்டும்தான் உங்க மேல ஆக்ட் ஆகும். அப்ப உங்களுடைய வெயிட் வந்து மாஸ் இன்டு ஆக்சிலரேஷன், அதாவது புவியீர்ப்பு கிராவிடேஷனல் ஆக்சிலரேஷன் போடுவீங்க. mg அப்படின்னு போடுவோம். ஓகேங்களா? அதுதான் உண்மையான எடைன்னு சொல்லுவோம். அதுவே நம்ம லிஃப்ட்ல போகும்போது நம்மளோட எடை, லிஃப்ட்ல மேல போனீங்கன்னா எடை அதிகமா இருக்க மாதிரியும், கீழே வரும்போது எடை கம்மியா இருக்க மாதிரியும் தோணும். அது வந்து தோற்ற எடைன்னு சொல்லக்கூடியது. அப்போ நம்மளுடைய உண்மை எப்பவுமே தோற்ற எடைங்கிறது உண்மையான எடைக்கு சமமாக இருக்குமானா கிடையாது. சம் கேசஸ்ல இருக்கும். ஆனா இங்க எப்போதும்னு கொடுத்திருக்காங்க. எப்போதும் அப்படிங்கிறது தவறானது. ஓகேங்களா? புவியீர்ப்பு முடுக்கத்தின் அளவிலேயே நாம் ஒரு பொருளில் பயணிக்கிறோம் அப்படின்னா, அப்ப நம்மளுடைய தோற்ற எடையும் உண்மையான எடையும் சமமாக இருக்கும். ஓகேங்களா? மற்றபடி இருக்காது. ஓகேங்களா? சாரி, நீங்க ஒரு நிலையான ஓய்வு நிலையில இருக்கும் பொழுதுதான் தோற்ற எடையும் உண்மையான எடையும் சமமாக இருக்கும். இங்க கூட இந்த டேபிள்ல நம்ம சொல்லிருப்போம். இங்க பாருங்க, தோற்ற எடை நிலையாக உள்ள போது எடைக்கு சமமாகும். எப்போ? மின்தூக்கியில் ஓய்வில் உள்ள பொழுது. அதாவது மின்தூக்கி ஓய்வில் உள்ள போது அப்படின்னா, நீங்க மேலயும் போல கீழயும் போல. சும்மா அது நிக்குது, நீங்களும் நிக்கிறீங்க. நீங்க ஓய்வு நிலையில இருக்கீங்க. மின்தூக்கி ஓய்வு நிலையில இருக்கு. அந்த கேசஸ்ல தான் வந்து இந்த தோற்ற எடை ஆறுங்கிறது நம்மளுடைய உண்மையான எடைக்கு சமமாக இருக்கும். ஓகேங்களா? எப்போதுமா அப்படின்னா எல்லா டைம்லயும் கிடையாது. மேல போகும்போது அதிகமாகும், கீழே வரும்போது கம்மியாகும். அதுவே இந்த மின்தூக்கி புவியீர்ப்பு முடுக்கத்துடைய மதிப்பிலேயே புவியீர்ப்பு முடுக்கத்துடைய வேல்யூலயே நீங்களும் டிராவல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய எடை 0 ஆயிடும். ஓகேங்களா? சோ இதான் கான்செப்ட். அப்ப எப்போதும் அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணிருக்கறதுனால இந்த ஸ்டேட்மெண்ட் தவறானது. ஓகேங்களா? சோ அப்ப எப்போதும்னு வரக்கூடாது. ஓய்வு நிலையில் இருக்கும் பொழுது உண்மை எடைக்கு சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா சரி. பொருள் ஒன்றின் தோற்ற எடையானது அந்த பொருள் ஓய்வு நிலையில் இருக்கும் பொழுது அதன் உண்மையான எடைக்கு சமமாக இருக்குமா அப்படின்னா ஆமாம் இருக்கும். ஓகேங்களா? இப்போ இங்க எப்போதும் கொடுத்ததுனால இது தவறு. அடுத்தது, பொருட்களின் எடை நில நிலநடுக்கோட்டு பகுதிகளில் பெருமனாகவும் துருவ பகுதியில் குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது தவறானது. ஏன் அப்படின்னா, பொருட்களுடைய எடைக்கு நம்ம அப்புறமா வருவோம். ஃபர்ஸ்ட், நிலநடுக்கோட்டு பகுதியில் ஆரம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். ஆரம் அதிகமா இருக்கிறதுனால இந்த ஜியோட வேல்யூ கம்மியா இருக்கும். எங்க? நிலநடுக்கோட்டு பகுதியில். ஓகேங்களா? இதுவே துருவ பகுதியில ஆரமானது, புவியின் ஆரம் குறைவாக இருக்கும். அதனால புவியீர்ப்பு முடுக்கமானது அதிகமாக இருக்கும் அப்படின்னு படிச்சிருக்கோம். எங்க? துருவ பகுதியில். ஓகேங்களா? இதை நம்ம ஆல்ரெடி படிச்சாச்சு. இப்ப வெயிட்டுக்கான ஃபார்முலா என்னன்னா, மாஸ் இன்ட்டு, அதாவது நிறை இன்ட்டு புவியீர்ப்பு முடுக்கம். அப்ப நிலநடுக்கோட்டு பகுதியில புவியீர்ப்பு முடுக்கம் என்னவா இருக்கும்? கம்மியா இருக்கும். அப்ப புவியீர்ப்பு முடுக்கம் இங்க கம்மியா இருந்தா வெயிட் என்னவாயிடும்? கம்மியாயிடும். ஓகேங்களா? அதுவே துருவ பகுதியில புவியீர்ப்பு முடுக்கம் அதிகமா இருக்கும். அப்ப அதிகமா இருந்துச்சுன்னா வெயிட் என்னவாகும்? அதிகமாகும். ஏன்னா நேர்த்தகவுல இருக்கு. ஓகேங்களா? அப்ப இவங்க சொல்லியிருக்கிறத அப்படியே ஆப்போசிட்டா சொல்லியிருக்காங்க. நிலநடுக்கோட்டு பகுதியில், அதாவது நிலநடுக்கோட்டு பகுதியில் வெயிட் ஆனது கம்மியா இருக்கும். துருவ பகுதியில வெயிட் ஆனது அதிகமா இருக்கும். ஆனா இங்க அப்படியே மாத்தி சொல்லியிருக்கிறதுனால இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தவறு. ஓகேங்களா? அடுத்தது, திருகுமறை ஒன்றினை குறைந்த கைப்பிடி உள்ள திருகு குறடு வைத்து திருகுதல் நீளமான கைப்பிடி கொண்ட திருகு குறடினை வைத்து திருகுதலை விட எளிதானதாகும் அப்படின்றாங்க. இது வந்து ஒரு ஸ்க்ரூன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் ஒரு ஸ்பேனர் வச்சிருக்கேன். இது சின்ன ஸ்பேனர். இந்த ஸ்பேனரை வச்சு இப்படி இருக்கு. இந்த ஸ்பேனரை வச்சு நான் என்ன பண்றேன்னா இத திறக்கிறேன். இது அதே ஸ்க்ரூ தான். இப்போ நான் ஸ்பேனர் வந்து பெரிய ஸ்பேனர் வச்சு திறக்கிறேன் அப்படின்னா, இப்போ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி குறைந்த கைப்பிடி, குறைந்த அளவு நீளம் இருக்கக்கூடிய ஒரு திருகக்கூடாது. ஒரு ஸ்பேனரை வச்சு திறக்கிறதுங்கிறது, இந்த நீளமான ஸ்பேனரை வச்சு திறக்கிறத விட
எளிமையா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா கிடையாது. இது வந்து இந்த திருப்பு திறன் அப்படிங்கிறத பொறுத்து அமையும். அதாவது இந்த பாயிண்ட்ல இந்த திருகானது சுழல போகுது. அப்ப இந்த பாயிண்ட்ல இருந்து நான் ஃபோர்ஸ் எங்க குடுப்பேன்? ஸ்பேனர வச்சு இங்க தான் குடுப்பேன். அப்ப ஃபோர்ஸுக்கும் இந்த டிஸ்டன்ஸ் இது ஃபோர்ஸ், இது டிஸ்டன்ஸ். அப்ப டார்க் அப்படிங்கிறது ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ்ங்கும்போது இந்த டிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கு. ஓகேங்களா? அப்ப டார்க் கம்மியா இருக்கும். டார்க் கம்மியா இருக்குன்னா, இங்க இந்த திருகுறாங்கல்ல, இதுவுமே கம்மியா தான் இருக்கும். அப்ப இந்த இடத்துல கம்மியா தான் இருக்கும். கஷ்டமா இருக்கும். இது கஷ்டமா இருக்கும். அதுவே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த டிஸ்டன்ஸ விட இது டபுள் டைம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 2D இந்த டிஸ்டன்ஸ் Dனா, இந்த டிஸ்டன்ஸ் வந்து 2Dன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீளம் அதிகமா இருக்கு. சோ இப்போ ஒரு ஃபோர்ஸ நான் இங்க அப்ளை பண்றேன்னா, இங்க டார்க் வந்து ஃபோர்ஸ் இன்டு 2Dன்னு வந்துரும். அப்ப டார்க் வந்து 2 இன்டு FDன்னு மாறும். அப்ப 2 இன்டு FDன்னா டார்க் அதிகமா இருக்கு. டார்க் அதிகமா இருக்குன்னா, ஈஸியா உங்களால திருப்ப முடியும் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ அப்ப நீங்க இந்த திருகு அந்த லென்த் வந்து அதிகமா இருந்துச்சுன்னா, உங்களால ஈஸியா இது பண்ண முடியும். லென்த் கம்மியா இருந்தா, உங்களால ஈஸியா அத ஓப்பன் பண்ண முடியாது. ஓகேங்களா? இதுக்கு இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம்னா, இப்ப டோர் இப்படி இருக்குன்னா, இந்த இடத்துல செவரோட இணைஞ்சிருக்கும். கரெக்ட்டா? இந்த இடத்துல நீங்க வச்சு புஷ் பண்ணீங்க. இந்த இடத்துல டோர தொட்டு தொறந்தீங்கன்னா, உங்களால ஈஸியா தொறந்துட முடியும். ஆனா அதுவே பக்கத்துல இந்த மையப்புள்ளிக்கு பக்கத்துல ஃபோர்ஸ குடுத்து தொறந்தீங்கன்னா, தொறக்கிறது கஷ்டமா இருக்கும். அதே மாரிதான். இந்த மையப்புள்ளிக்கு பக்கத்துல குறுகிய நீளம் கொண்ட ஒரு ஸ்பேனர வச்சு தொறந்தீங்கன்னா, அந்த திருகை திறப்பது அப்படிங்கிறது கடினமாக இருக்கும். ஆனா அதுவே தூரமா இருந்து பண்ணீங்கன்னா, கொஞ்சம் ஃபோர்ஸ் குடுத்தா போதும். உங்களால ஈஸியா தொறந்துற முடியும். அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தவறு. ஓகேங்களா? ஏன்னா குறைந்த திருகில் அதாவது அ சின்ன ஸ்பேனரா இருந்துச்சு அப்படின்னா, டார்க் லெஸ்ஸா இருக்கும். அதுவே பெரிய ஸ்பேனரா இருந்துச்சுன்னா, டார்க் அதிகமா கிரியேட் பண்ணும். சோ, அதனால ஃபோர்ஸ் நீங்க கம்மியா குடுத்தா கூட, அந்த டார்க் கிரியேஷன் வந்து அதிகமா இருக்கும். அதனால உங்களுக்கு ஈஸியா தொறந்துற முடியும். ஓகேங்களா? சோ, அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு. அடுத்தது, புவியினை சுற்றி வரும் விண்வெளி மையத்தில் உள்ள விண்வெளி வீரர் புவியீர்ப்பு விசை இல்லாததனால் எடை இழப்பு உணர்கிறார் அப்படின்றோம். இது தவறானது. இது நம்மளுக்கு புக்ல அப்படியே ஸ்டேட்மெண்ட் குடுத்திருக்காங்க. புவியினை சுற்றி வரக்கூடிய விண்கலத்தில் வேலை செய்யக்கூடிய விண்வெளி வீரர்கள் அங்கு புவியீர்ப்பு விசை இல்லாததாலே மிதக்கிறார்கள் என நாம் நம்புகிறோம். இது தவறான கூற்று. சோ இது தப்பு. புவியீர்ப்பு விசை இல்லாதனால அவங்க மிதக்கிற மாரி தோணல. விண்கலத்துடைய முடுக்கம் எந்த அளவோ அதே முடுக்கத்துல இவர்களும் பயணிக்கிறதுனால தான் இவங்க அந்த மாரி ஃபீல் ஆகுது. ஓகேங்களா? சோ அதான். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, பொறுத்துக நியூட்டனுடைய முதல் விதி. நியூட்டனுடைய முதல் விதி என்னது? ஒரு பொருளானது ஓய்வு நிலையில இருந்தா தொடர்ந்து ஓய்வு நிலையிலே இருக்கும். இயக்க நிலையில இருந்தா இயக்க நிலையில இருக்கும். எப்ப வரைக்கும் எந்த ஒரு பொருளும் அத டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும். அப்ப அது அதோடைய நிலையிலேயே இருக்கும். அப்ப அந்த பொருளுடைய சமநிலையை பற்றி சொல்லக்கூடியது தான் நியூட்டனுடைய முதல் விதி. ஓகேங்களா? நியூட்டனுடைய 2வது விதி அப்படிங்கிறது என்னன்னா, விசையின் விதி அப்படின்னு படிச்சோம். ஏன்னா நியூட்டனுடைய 2வது விதியில தான் F=ma அப்படிங்கிற அந்த ஃபார்முலாவ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றோம். ஓகேங்களா? சோ இதனால இது விசையின் விதி. விசையை கண்டுபிடிப்பது. Fனா ஃபோர்ஸ் விசை. அப்ப விசைக்கான ஃபார்முலாவே இந்த செகண்ட் லால இருந்து தான் கிடைக்குது. அடுத்தது நியூட்டனுடைய 3வது விதி அப்படிங்கிறது ஒரு பொருள் மேல அதாவது ஒரு விசை இருக்கு அப்படின்னா, அதுக்கு ஆப்போசிட்ல இன்னொரு விசை. ஒரு விசைக்கு எதிர் விசை இருக்கு. ஒவ்வொரு விசைக்கும் அதற்கு சமமான எதிர்விசை இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த நியூட்டனுடைய 3 லா. இந்த நியூட்டனுடைய 3 லா இருக்கும் பொழுது ராக்கெட் ஏவுதல்லயும் அந்த 3 லா பயன்படுத்துவோம். அப்ப இந்த இடத்துல ராக்கெட் ஏவுதலுக்கு நீங்க பொருத்தலாம். தவறு கிடையாது தான். ஆனா, இங்க இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. நேர்கோட்டு உந்த அழிவின்மை அப்படின்னா என்ன? நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதியும் உங்களுக்கு ராக்கெட் பயன்படுதுல பயன்படுது. ஓகேங்களா? ஆனா, நியூட்டனுடைய 3 லா வந்து ராக்கெட் ஏவுதளத்திலயும் பயன்படுது. பறவை பறக்கிறதுலயும் பயன்படுது. ஆனா நேர்கோட்டு உந்த அழிவின்மை பயன்படுத்தி இந்த பறவை பறக்கிறது கிடையாது. சோ நம்மளுக்கு இருக்க ஆப்ஷனுக்கு ஏத்த மாரி தான் நம்ம அத மேட்ச் பண்ணணும். ஓகேங்களா? சோ அப்ப நேர்கோட்டு உந்த அழிவின்மை பயன்படுத்தி ராக்கெட் ஏவுதல் பயன்படுது. நியூட்டனுடைய 3ஆம் விதியும் பயன்படுது. ஆனா பறவை பறத்தல்ங்கிறது ஒரு நியூட்டனுடைய 3 லாவ பொறுத்து தான். ஓகேங்களா? சோ இந்த பறவை பறத்தலுக்கு இதுக்கு மேட்ச் பண்ணிடுங்க. இதுக்கு இது சமமா இருக்கும். எல்லாத்துக்குமே நம்ம மேட்சஸ் குடுக்கணும். ஏன்னா நீங்க நியூட்டனுடைய 3வது விதி இங்க பயன்படுத்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப பறவை பறக்கிறதுக்கு எத போடுவீங்க? நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதி பறவை பறப்பதுல ஈடுபடுறதே கிடையாது. பயன்படுறதே கிடையாது. ஓகேங்களா? சோ அதனால இங்க குடுத்திருக்கிறதுக்கு ஏத்த மாரி மேட்ச் பண்ணும். ஒரு சிலருக்கு இந்த டவுட் வரும். மேம் 3 லா படி ராக்கெட் ஏவுறாங்க. அப்ப நான் இது 3 லாக்கு ராக்கெட் ஏவுதலுக்கு பயன்படுத்திக்கலாம் இல்ல? அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. மேட்ச் பண்ணிக்கலாம் இல்ல? அப்படின்னு. இங்க குடுத்திருக்க ஆப்ஷன்ல இந்த 3 லா பறவை பறக்கிறதுக்கும் வரும், ராக்கெட்டுக்கும் வரும். ஆனா இந்த நேர்கோட்டு உந்தம்ங்கிறது ராக்கெட்டுக்கு மட்டும் தான் வரும். அதனால இத இதோடையும், இத இதோடையும் மேட்ச் பண்ணிடுங்க. ஓகேங்களா? அடுத்தது கூற்று, காரணம்.
பின்வரும் வினாக்களில் கூற்றும் அதை அடுத்து காரணமும் கொடுக்கப்பட்டுள்ளன. அவற்றுள் எது சரியானவை சரியான தெரிவை அதனை தெரிவு செய்க அப்படின்றாங்க. ஃபர்ஸ்ட் ஆனா கூற்று காரணம் ரெண்டும் சரியா பொருந்திருக்கு. காரணம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கு கரெக்டா அப்படின்னு அர்த்தம். ஆங்கிறது காரணம் சரியாக விளக்கவில்லை. இது வந்து கூற்று சரி காரணம் தவறு. ஈங்கிறது கூற்று தவறு காரணம் சரி. ஓகேங்களா? இப்ப இங்க 2 இது கொடுத்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட். கூற்று வலஞ்சுழி திருப்புத்திறனை மொத்த மதிப்பும் இடஞ்சுழி திருப்புத்திறனின் மொத்த மதிப்பும் சமமானதாக இருக்கும். எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து திருப்புத்திறன் தத்துவத்துல வந்து இந்த இது வந்து இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு இங்க கொடுத்திருப்பாங்க திருப்புத்திறன் தத்துவம் அப்படின்னு சொல்லி. இங்க பாருங்க, திருப்புத்திறன் தத்துவத்துல ஒரு பொருளின் மீது செயல்படக்கூடிய மொத்த வலஞ்சுழி திருப்புத்திறனும் மொத்த இடஞ்சுழி திருப்புத்திறனும் என்னவா இருக்கும்? சமமா இருக்கும். திஸ் இஸ் கால்ட் பிரின்சிபல் ஆஃப் மூமெண்ட்ஸ். ஓகேங்களா? சோ அப்ப இந்த கூற்று இவங்க சொன்ன இந்த கூற்று சரியானதுதான். இப்ப இந்த கூற்று சரியானது. ஆனா காரணம் என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. உந்த அழிவின்மை விதி என்பது புறவிசை மதிப்பு சுழியாக உள்ள பொழுது மட்டுமே சரியானதாக இருக்கும் அப்படின்றாங்க. அதை இப்படி கூட புரியலாம். உந்த அழிவின்மை விதினா என்ன? ஒரு புறவிசை ஒன்று செயல்படாத வரை அந்த பொருளில் இருக்கக்கூடிய மொத்த உந்தமானது மாறாமல் இருக்கும் அப்படின்றோம். அப்ப புறவிசை ஒன்று செயல்படாத வரை அப்படிங்கும் பொழுது புறவிசை சுழி அப்படின்னு அர்த்தம். அப்ப புறவிசை சுழியாக இருக்கும் பொழுது அந்த பொருளில் இருக்கக்கூடிய உந்த அழிவின்மை விதிங்கிறது சரியாத்தான் இருக்கும். உந்தமானது மாறுபடாது. அப்ப உந்த அழிவின்மை விதி கரெக்டா தான் இருக்கும். புறவிசையோடைய மதிப்பு சுழியாக இருக்கும் பொழுது உந்த அழிவின்மை விதி என்னவா இருக்கும்? சரியானதாக இருக்கும். இதுவும் சரிதான். ஆனா இது வேறலா, இது வேறலா. இந்த கூற்றுக்கான இது கிடையாது இந்த காரணம். ஓகேங்களா? இது உந்த அழிவின்மை விதி. ஓகேங்களா? இது திருப்புத்திறன் தத்துவம். இந்த 2 வெவ்வேறு. இந்த கூற்றை இந்த காரணம் விளக்கல. ஆனாலும் இந்த 2 பாயிண்ட்டும் சரிங்கிறதுனால ஆப்ஷன் பி வந்து சூஸ் பண்ணுங்க. கூற்றும் காரணமும் சரி. ஆனால் காரணம் கூற்றை சரியாக விளக்கவில்லை. ஓகேங்களா? சோ இதான். இது ஏன் வந்து சமமா இருக்கும் அப்படின்னா, ஒரு பொருள் சமநிலையில இருந்துச்சு அப்படின்னா, வலஞ்சுழி திருப்புத்திறனும், மொத்த இடஞ்சுழி திருப்புத்திறனும் சமமாக இருக்கும். அப்ப ஒரு பொருள் சமநிலையில் இருக்கும் பொழுதுதான் இந்த இது இருக்கணும். அப்ப இதுக்கு காரணம் வந்து ஒரு பொருள் சமநிலையில் இருக்கும் பொழுது திருப்புத்திறனுடைய மதிப்பு சமமாக இருக்கும்னு குடுத்திருக்கணும் காரணம். அது குடுக்கல. ஆனா இந்த 2 கூற்றும் சரியானது. ஆனா இந்த காரணம் இந்த கூற்றை விளக்கவில்லை. ஓகேங்களா? அடுத்தது ஜியின் மதிப்பு புவிப்பரப்பில் உயரச் செல்லச் செல்லவும், புவிப்பரப்பின் கீழே செல்லச் செல்லவும் குறையும். ஆமா. இது வந்து புவியீர்ப்பு முடுக்கமானது இந்த புவியீர்ப்பு முடுக்கம் அப்படிங்கிறது மேல போகும்பொழுது தூரமா போக 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 அந்த புவியீர்ப்பு முடுக்கம்ங்கிறது குறையும். அதே மாதிரி பூமியோடைய சர்ஃபேஸ்ல இருந்து கீழே வரவும் குறையும். ஓகேங்களா? சோ இது சரியானது. இத பத்தி நம்ம எக்ஸ்பிளனேஷன் பார்த்தாச்சு ஆல்ரெடி. காரணம் ஜியின் மதிப்பானது புவிப்பரப்பில் பொருளின் நிறையை சார்ந்து அமைகிறது. ஜிங்கிறது பொருளுடைய புவிப்பரப்பில் பொருளின் நிறையை சார்ந்து அமைகிறதா அப்படின்னா கிடையாது. ஓகேங்களா? ஜியின் மதிப்பு புவிப்பரப்பில் பொருளின் நிறையை சார்ந்தது கிடையாது. ஆரத்தை சார்ந்து இருக்கக்கூடியது. அதாவது அந்த பொருளுக்கும் அந்த பூமியோடைய மையத்துக்கும் இடைப்பட்ட அந்த இடத்தினை சார்ந்து இருக்கக்கூடியதுதான் வந்து ஜியோடைய மதிப்பு. அப்போ இந்த காரணம் தவறானது. கூற்று மட்டும் சரி. அப்போ எந்த ஆப்ஷன் சரியானது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் இ தான் வந்து கூற்று சரி காரணம் தவறு. சோ அப்ப ஆப்ஷன் இ பிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சோ இதான் வந்து உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடியது. ஆல்மோஸ்ட் பாருங்க இந்த இதுல மட்டும் ஜஸ்ட் இந்த எக்ஸ்பிளனேஷனுக்கே ஒரு 48 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு. சோ அப்ப இந்த லெசன் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இந்த லெசன் வந்து ஆக்சுவலி ஒரு 3 1/2 4 ஹவர்ஸ்க்கு மேல போயிடுச்சு. இந்த கிளாஸ் மட்டும். பட் ஆனாலும் இது வந்து கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கும். ஆனா நீங்க ஒரு வாட்டி வீடியோ கிளாஸஸ் அந்த 3 வீடியோ கிளாஸஸ்மே இதுக்கு கீழ குடுத்துருக்கேன். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல செக் பண்ணிக்கோங்க. இந்த கான்செப்ட் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்க இந்த ஆன்சர் பார்த்திருந்தா மட்டும் தான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஏன்னா நெறைய விஷயம் நான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணல. பிகாஸ் எக்ஸ்பிளைன் பண்ணாதப்பயே இதுக்கான டைம் இவ்ளோ ஆயிடுச்சு. இன்னும் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணா அந்த ஹோல் லெசனே எக்ஸ்பிளைன் பண்ற மாரி ஆயிடும். ஓகேங்களா? சோ அதனால வீடியோ கிளாஸஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இத பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். இப்பயே புரியல நீங்க வீடியோ கிளாஸ் பாருங்க புரியும். அத தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா, அத நீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான எக்ஸ்பிளனேஷன நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். For more videos, stay tuned with BAVOOK. Thank you.